வெல்கம் டு தீபா வயர் பாஸ்கெட். பாருங்கள், இந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்ட இந்த கூடைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கலருக்கு மேலே எடுத்திருக்காங்க. எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம பேஸ் 15 வரிசைகள் போட்டிருக்கோங்க. பாருங்கள், இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லோ கலர் சுத்து வயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. மொத்த பூ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 பூக்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம கட்டு ஒயர் 50 கட்டு ஒயர் எடுத்தோம். சரிங்களா? 50 கட்டு ஒயர் எடுத்தோம். ஒரு கட்டு ஒயரோட அளவு 8.5 அடி எடுத்தங்க. பாருங்க, பேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்னா அடிப்பாகம். இது சென்டர் லைனுங்க. இதுதான் ஒயர் ஜாயின் பண்ணது. இதிலிருந்து மேலே 1 2 3 4 5 6 6 கீழே 6. ஓகேங்களா? 6 6 12 சென்டர் ஜாயின் பண்ணது 1. மொத்தமாக 13 வரிசைகள் நம்ம அடிப்பாகம் போட்டிருக்கோங்க. அடிப்பாக வரிசைகள் 13 லைன்ஸ் நம்ம பின்னிருக்கோம். பாருங்கள், எல்லோ கலரில் ஆரம்பித்து எல்லோ கலரில் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இதுக்கு எல்லா கலர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 கலரில் ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் நம்ம கலர் காம்பினேஷன் போட்டிருக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரணும் இந்த நெல்லிக்காய் முடிச்சல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். பூக்களை கொட்டி வச்ச மாதிரி இருக்கும் கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நாம் சுத்து ஒயரு கோல்டு கலரில் போட்டிருக்கோங்க. இங்கே பாருங்கள், கோல்டு கலரில் போட்டு ஃபுல்லாக இதை நம்ம இந்த நெல்லிக்காய் கூடையை நம்ம முடிச்சிருக்கோம். எவ்வளோ லைன்ஸ் மேலே எழுப்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 பூக்கள், இந்த 3 பூக்கள்லேருந்து தான் கணக்குங்க. ஒவ்வொரு சைடும் பாருங்கள் 3 பூக்கள் வரும். சரிங்களா? இங்கே தெரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடும் 1 2 3. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். அதாவது இந்த கூடைக்கு மட்டும் இப்படி முக்கோணமாக நமக்கு அடிப்பாகம் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் நமக்கு 3 பூக்கள் கிடைக்கும். சரிங்களா? மொத்தமாக 6 சைடு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஹைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூக்கள் ஏற்றிருக்கோம் அப்படின்னா, எத்தனை வரிசை ஏற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 வரிசைகள் 21 வரிசைகள் பின்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 ஒயராக பிடிச்சி நம்ம ஒரு பேஸ் நாட் போட்டிருக்கோங்க. கிராஸில் வரும் இல்லைங்களா பேஸ் நாட்டு, அந்த மாதிரி போட்டு நம்ம ஒயரை உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி தான் இந்த கூடையை பின்னி முடிச்சிருக்கோம். ஏணிப்படி முடிச்சல தாங்க பின்னியிருக்கோம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சைடில் ஏணிப்படி முடிச்சு வர மாதிரி நம்ம பின்னிருக்கோம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், சைடில் ஏணிப்படி முடிச்சு வருதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பின்னிருக்கோம். கோல்டு கலரில் சுத்து ஒயர் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், உள்ள எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஒயர்லாம் எப்படி அழகாக உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. நல்ல பெரிய பேஸ்கெட்டாக கிடச்சிருக்குங்க. மார்க்கெட் சைஸ் மாதிரி இருக்குது. நம்ம மார்க்கெட் போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக கிடச்சிருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் நம்ம ஒரு சைடு முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு சைடு நம்ம ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டு நம்ம இப்போ முடிச்சிட்டோம்.
இப்போ நமக்கு கூட என்ன அளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பேஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. அடிப்பாகம் 6.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. சரிங்களா? பேஸ் வந்து 6.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஸ்கேலுமே இங்கே பாருங்கள் 12 இன்ச்சு, அது போக 13 இன்ச்சு கிடச்சிருக்குங்க மொத்தமாக. சரிங்களா? ஒரு அடி ஸ்கேலுமே 1 இன்ச்சு சேர்த்தியும் கிடச்சிருக்கு. அளவு வந்து ஒரு அடி ஸ்கேலுமே 1 இன்ச்சு சேர்த்தியும் கிடச்சிருக்குங்க. சரிங்களா? 13 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. நீளம் உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. உயரம் 9.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதே கைப்பிடி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்னா, கைப்பிடி 7 இன்ச்சு போட்டிருக்கோங்க. இதுதான் கணக்கு. கூட முடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து கைப்பிடி உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்கிறத பார்த்து இதுதாங்க அளவு. 7 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் கைப்பிடி. சரிங்களா? நல்லா பெரிய கூடையாக கிடச்சிருக்குங்க. மார்க்கெட் சைஸு பண்ணியிருக்கோம் நம்ம. இது ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு ஹேண்டிலோட அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபுல் லென்த்து நம்மளுக்கு ஹேண்டிலோட 17 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் லென்த்து ஹேண்டில்லேருந்து பேஸ்கெட் வரைக்கும் பாருங்கள் 17 இன்ச்சு கிடச்சிருக்கு. 1.5 ஸ்கேலுக்கு மேலே கிடச்சிருக்குங்க. நல்ல பெரிய பேஸ்கெட்டாக கிடச்சிருக்கு நமக்கு. பேஸ்கெட்டுக்கு உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது நம்ம ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டும் பார்க்கலாங்க. ஹேண்டிலுக்கு வந்து நான் உள் ஒயர் வந்து 4.5 அடி எடுத்திருக்கேங்க. ஹேண்டிலுக்கு நம்ம உள் ஒயர் 4.5 அடி எடுத்திருக்கோம். எத்தனை ஒயர் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஒயர் எடுத்திருக்கேங்க. 10 ஒயரை விட்டு இந்த பக்கம் எடுக்கும்போது நம்மளுக்கு 20 ஒயராக கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஒயர், மேல் ஒயரும் 3 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயர் வந்து 12 அடி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கூடையோட கைப்பிடி நல்லா மொத்தமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்னணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத காட்டுறேங்க. இப்போ நம்ம ஏதாவது இடையில இந்த மாதிரி வேலை வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், இந்த ரைட் சைடு வர ஒயர் இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடு வர ஒயரை இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் எனக்கு அதுதான் வந்து ஞாபகமாக அடையாளமாக இருக்கும். இந்த மாதிரி பிரித்து விட்டு எப்பவும் போல் நான் பின்னிக்குவேங்க. நான் இப்போ வந்து 3 ஒயர் கைப்பிடி தான் போடுறேன். இங்கே பாருங்கள், 3 ஒயர் கொடுத்து 6 ஒயராக நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இந்த 6 ஒயரை வச்சு நான் பின்னுறேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சிகப்பு கலர் ஒயரு, அதைய வந்து கீழ்ப்பக்கமாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே. சரிங்களா? இந்த மாதிரி நான் பின்னிக்கிறேன். இது என்னுடைய ஸ்டைலுங்க. நான் என்ன மாதிரி பண்ணுவேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ரைட் சைடு இருக்கிற இந்த க்ரீன் கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக கொடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் க்ரீன் கலர் ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயர் வயலட் கலர் மேலே போட்டு ரெட் கலருக்கு கீழே கொடுக்குறேங்க. கொடுத்து பாருங்கள், ரைட் சைடு கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அடுத்தது லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கமாக கொடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருணுங்க. நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருணும். செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே இந்த மாதிரி கொடுக்கணுங்க. இது இப்போ நம்ம 6 ஒயர் வச்சு பின்னுறோம். அதே மாதிரி தாங்க ரைட் சைடும் கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பின்னிக்கலாங்க. இப்போ எனக்கு கைப்பிடி வந்து கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள்,
இப்படி டைட் வச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மொத்தம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். நம்ம ஹேண்டிலுக்கு 20 ஒயர் போட்டு பின்னுறதுனால எவ்வளோ ஸ்டிஃபாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் கைப்பிடி. ஏன்னா நெல்லிக்காய் முடிச்சு கூட பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம 3 ஒயர் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு, ஒரு பூ வந்து 3 ஒயர் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டு பின்னதுனால கூட பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக போடணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஒயர் கொடுத்து கைப்பிடி பின்னிட்டுருக்கோங்க. இது வந்து கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மொத்தமாகவும் இருக்கும், லாங் லைஃப் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒயர் வந்து நிறைய கொடுத்து பின்னும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பின்னிகிட்டே வரலாம். நம்ம அப்பப்போ இந்த ஒயரை வந்து நல்லா உள்பக்கமாக பாருங்கள் இப்படி பின்னிட்டு கொஞ்சம் தூரம் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கைப்பிடியை ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் தான் இப்படி பிடிச்சி இப்படி தள்ளி விட்டால் போதுங்க. எவ்வளோ மொத்தம் கிடைக்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மொத்தமாக கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம பின்னி ஃபுல்லாக நம்ம டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயரை வந்து நம்ம மீதி ஒயரை கட் பண்ணிக்கலாங்க. எனக்கு ஃபுல்லாக இது சரியாக போயிடும். அதனால் நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சைடு நான் கைப்பிடி போட்டு பார்த்து எனக்கு அந்தளவு தேவைப்படுதுங்கிறனால தான் நான் இந்தளவு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹேண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் லைஃப் கிடைக்குங்க. இது இப்படியே நம்ம பின்னி முடிச்சிட வேண்டியது தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.